பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தை இன்னைக்கு நம்ம சேர்ந்து தியானிப்போம். இந்த அதிகாரத்தில் யோவான் நமக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆலோசனை இருக்குது. விசுவசிக்கிற நம்ம எப்படி பாவத்திலிருந்து நீங்களாகி வாழ வேண்டும் என்பதை குறித்து அற்புதமாக இங்கே விளக்கி சொல்கிறாரு. இன்னும் சில டீப் இன்சைட் இதில் இருக்குது. அதை குறித்து நம்ம சேர்ந்து பார்க்கலாம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபாரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான். அவனுக்குள் சத்தியமில்லை. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்போது இந்த 7-6 வசனங்களை முதல்ல நம்ம தியானிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் கிருபாதார பலியாக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக அவர் இருக்கிறாரு. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனது பாவங்களுக்காக நிவர்த்தி செய்து விட்டார். இப்போ நான் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை தான் யோவான் அங்கே முன்வைக்கிறார். ஏன்னா விசுவாசிகளும் பாவத்தில் போவதற்கு வாய்ப்பு இருக்குது, பாவம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நம்ம பாவம் செய்தால் என்ன செய்யணும்னு புரிந்து கொள்ள சொல்கிறாரு. நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரு ஆசாரியனாக அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போது ஒரு பாவம் என்பது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கான சில காரியங்கள், ஒரு விலைக்கிரயம் கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பாவம் என்றால் அதற்கு எப்படி நிவர்த்தி பண்ண சொல்லி ஆண்டவர் சொல்கிறாருன்னா, லேவியராகமத்தில் ஒரு அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு பாவ நிவர்த்தி என்றால் அதை எப்படி செய்யணும்னு தேவன் சொல்கிறார். அதில் ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அதன் மீது பாவம் செய்தவன் தன்னுடைய கையை வைத்து, அறியாமையினால் பாவம் செய்தவன் தன்னுடைய கையை வைத்து தன்னுடைய பாவத்தை அந்த ஆட்டின் மேலே அவன் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறான். அப்புறம் அந்த ஆடு சாக்ரிஃபைஸ் பண்ணப்படுது. அந்த ஆடு எந்த பாவமும் செய்யலை, அது பழுதற்ற ஒரு ஆடு. ஆனால் அது இந்த பாவம் செய்தவனுடைய பாவத்தை சுமந்து கொள்ளுகிறது. அதற்கு பிறகு அது பலியாகி விடுகிறது, அதனுடைய இரத்தம் தெளிக்கப்படுகிறது. அப்போது அந்த பாவம் விலையற்றது அல்ல, அந்த பாவத்துக்காக ஒரு இரத்த விலை கொடுக்கப்பட வேண்டியது இருக்குது. அப்போது பாவம் அவ்வளவு கொடுமையானது, பயங்கரமானதுன்னு பார்க்குறோம். த wrath ஆஃப் காட் வில் கம். அப்போது அந்த நாளில் கொடுக்கப்பட்ட ஆடு பின்னால் வரப்போகிற நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த கிருபாதார பலியாகிய தன்னையே தான் கொடுத்தாரே சிலுவையில், அதற்கான ஒரு முன் அடையாளமாகத்தான் அது இருந்தது. இப்போது முன்னாடி கொடுத்த அந்த அடையாளத்துக்கு ஒரு காரணம் உண்டு. பாவம் செய்கிற ஒருத்தன் தனக்காக ஒரு ஆடு பலியாகிறத பார்க்குறான். பார்க்கும்போது அவனுக்கு என்ன உண்டாகும்? ஐயோ, என்னுடைய மீறுதல்னால இப்படிப்பட்ட ஒரு பழுதில்லாத ஒரு ஆட்டுக்குட்டி பலியாயிருச்சே என்கிற வேதனை உண்டாகுமா இல்லையா? அப்போ அதை பார்க்கும்போது அவனுக்குள்ள ஒரு கண்டிதம் உண்டாகும். நான் செய்யக்கூடாது இனிமேல், இந்த மாதிரி இப்படி செஞ்சதுனால எப்படி ஒரு விளைவு உண்டாச்சு என்று. அப்போது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அப்படின்னு சொன்னால் பழுதற்ற நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எனக்காக பலியாக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நினைப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கும்போது நம்ம பாவமாகிய மரணத்தை நீங்கி நம்ம காத்துக்கொள்ள முடியும் என்று தான் யோவான் ஆலோசனை சொல்கிறாரு. அப்போது ஒரு விஷயம், நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டது உண்மை.
ஆனாலும் பாவம் செய்ய மனப்பூர்வமாக நம்மளால் செய்ய முடியும். நம்ம ரோமரில் சொல்கிறாரு, நீங்கள் எதற்கு அடிமையாகும்படி தங்களை ஒப்பு கொடுக்குறீர்களோ அதற்கே அடிமையாக இருக்கிறீங்க. அப்போது மனசாட்சியில் கீழ்ப்படிதலுக்கென்று நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம்ம வெளிச்சத்தில் நடக்கிறோம். அதே நேரத்தில் நம்ம விருப்பப்பட்டு பாவம் செய்யவும் முடியும் என்பது தான். ஆனால் அப்படி செய்யாதீங்க என்று தான் இதில் அவர் சொல்கிறார். பாருங்கள், அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்றவங்களாக இருந்தால் அவரை அறிந்திருக்கிறோம் என்று அதனால் அறிவோம் என்று சொல்கிறார். ஸோ நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கணும்னா நீங்கள் முதல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்க. அவரை நீங்கள் அறியாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பாவம் தான் செய்வீங்க என்பதை முதல்ல அங்கே வெளிப்படுத்துகிறார். அதே நேரத்தில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அறிந்திருக்கிறோம், இயேசுவை எங்களுக்கு தெரியும், வசனம் தெரியும்னு சொல்கிறவங்க என்ன செய்கிறாங்க, சில சமயங்களில் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. அப்போ நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிற ஒருத்தன் அவர் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கலைன்னு சொன்னால் அவன் இயேசுவை அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இதுதான் ஒரு புறம்பான ஒரு கிறிஸ்தவனாக வாழ்வதற்கும் இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவுக்குரியவங்களாக வாழ்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்னா 5ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அவருடைய வசனத்தை எவன் கை கொள்கிறானோ அவங்கிட்ட தேவ அன்பு பூரணப்பட்டிருக்கும். அந்த பூரணப்படுதலை வைத்து தான் அவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறானா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள முடியுங்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்துவை ஒருத்தன் அன்பு செய்கிறான் என்று சொன்னால் அவன் ஒரு கழுத்தில் ஒரு டாலர் போட்டிருக்கிறான் அல்லது சர்ச்சுக்கு போகிறான், எதையாவது ஒரு அடையாளத்தை வைத்து காண முடியாது. அவன் மெய்யாகவே இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பாக இருக்கிறான் என்பதை அவன் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பதிலிருந்து மட்டும்தான் அறிய முடியுமே தவிர மற்ற அடையாளங்கள் உதவி செய்யாது. ஏன்னா புறம்பான காரியங்களை வைத்து தேவன் நம்மளை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரலை. இருதயத்தில் ஒரு மாற்றத்தை தேவன் கொண்டு வந்தார் இல்லைங்களா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அப்போ இருதயத்தில் ஒரு விசுவாசம் உண்டாகுது. அந்த விசுவாசத்தினால ஒரு விருத்த சேதனத்தை பெற்றோம். இப்போ உள்ளுக்குள்ள ஒரு சுத்த மனசாட்சி நமக்கு என்ன செய்யுது? ஒரு கண்டித்தத்தை கொண்டு வருகிறது. மீறுதல் செய்யாதபடிக்கு, மற்றவர்களுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு நம்மளை கண்டிக்கிறது. அதை கேட்டு கீழ்ப்படுகிற பொழுதெல்லாம் நம்ம இயேசுவின் இடத்துல அன்பு கூறுகிறோம். ஆனால் அதை கேட்டோம், அப்பையும் கீழ்ப்படியலைன்னா நம்ம அன்பில்லை என்பதை புரிந்து கொள்கிறோம். இது என்ன விளக்கி சொல்றார் 7ஆம் வசனத்திலிருந்து, சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம்தானே. மேலும் நான் புதிய கற்பனையும் உங்களுக்கு எழுதுகிறேன். அது உங்களுக்குள்ளும் அவர்களுக்குள்ளும் மெய்யாய் இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பாய்க்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பாய்க்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் தாம் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். ஸோ முதல்ல பாவம் செய்யக்கூடாது என்பதற்கு காரணத்தை சொன்னார். கிருபாதார பலியை குறித்து சொன்னார். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி நம்ம மனப்பூர்வமாக பாவம் செய்யக்கூடாது. நம்மளுடைய மனசாட்சியின்படி தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் என்பதை சொன்னார். அடுத்தது வெளிச்சம் இருள் என்கிறதை வைத்து இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்றார். இப்போது நம்ம ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி வர்றதுக்கு முன்பாக நம்ம இருளுக்குள்ளே இருக்கிறோம். ஏன்னா பாவம் செய்கிற ஒவ்வொருத்தருமே அந்த இருளின் அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறாங்க. அந்த அந்தகார பிரபுவின் அதிகாரத்துக்கு கீழே சாத்தான் என்ன செய்கிறான்? ஒவ்வொருவருக்குள்ளேயும் முழுமையுமாக ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறான். ஆகையினால நம்ம நீதிக்கு நீங்களாகி பாவத்துக்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்போது வெளிச்சத்துக்கு வந்துட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ரட்சிப்புக்குள்ளே நடத்தி நம்மை சுத்தம் பண்ண பிறகு நம்ம இப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளாவிட்டால் என்ன ஆகிவிடும்? அந்த இருள் மறுபடியும் நமக்குள்ளே வர தொடங்கிடும். அது எப்பன்னு கேட்டால், தன்னுடைய சகோதரனை சகோதரியை பகைக்கிற ஒருவனிடத்திலே அந்த இருள் உள்ளே வந்து விடுகிறது.
என்று சொல்றார். அப்போ பகைமை உணர்ச்சி என்கிற ஒரு காரியம் இருளுக்குரியது. மற்றவர்களை பகைத்தல், மற்றவர்களை விரோதித்தல் என்கிற ஒரு காரியம்தான் நமக்கு விசுவாசிகளுக்கு வரக்கூடிய அன்றாட போராட்டம். ஏன்னா மாம்சபூர்வமாக பார்த்தோம் சொன்னால் நிறைய வழிகளில் நம்ம மற்றவர்களுடைய நடவடிக்கையோ மற்றவர்களுடைய செய்கையோ நமக்குள்ள வேதனையை, வருத்தங்களை, கோபங்களை கொண்டு வருது. நம்ம வேலைக்கு போகிற இடத்துலையா இருக்கலாம், குடும்பத்திலையா இருக்கலாம், எங்கேயாவது ஒருவரோடு நமக்குள்ள என்ன உண்டாகுது, ஒரு வழக்கு, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்தோம் என்று சொன்னால் எல்லாமே தேவனுடைய கரத்தில் இருக்குது. ஆகையினால எந்த ஒரு காரியத்துக்கும் நான் மனுஷனை பாய்க்க மாட்டேன் என்று சொல்லி சத்தியத்துக்கு கீழ்ப்படிவோம். அப்படி அந்த வேத வசனத்தின் ஆளுகை, அதற்கு கீழ்ப்படிதல் நம்மக்கிட்ட இல்லைன்னு சொன்னால் நமக்கு என்ன செய்ய தொடங்கிடுவோம், முன்ன மாதிரியே பகைக்க தொடங்கிடுவோம். நமக்கு எதிரில் இருக்கிற ஒருத்தரை நம்ம டைரெக்டாக பகைக்க தொடங்கிட்டோம்னு சொன்னால் நமக்குள்ள இந்த பகைமை உணர்ச்சி என்கிற இருள் வந்து விடுகிறது. அந்த இருள் வந்த உடனேயே அந்த ஆகாயத்தின் அதிகார பிரபுவாகிய சாத்தான் நமக்குள்ளே அதிகாரத்தை பெற்று விடுகிறான். அதன் மூலமாக அவன் நமக்குள்ளே என்ன கொண்டு வர முடியும், நோயை கொண்டு வர முடியும், நமக்குள்ள மரணத்தை கூட கொண்டு வர முடியும். அதனால தான் விசுவாசிகளாகிய நம்ம இதை புரிந்து கொள்ளணும். நம்ம தனிப்பட்ட முறையில் ஒருத்தரை விரோதிப்பதுனால என்ன பெருசாக நடந்துடும், நம்ம அதை எதேச்சியாக ஒரு அசாதாரணமாக அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. கொஞ்சம் நமக்குள்ள ஒரு பகைமை உணர்ச்சி வந்து விட்டாலே சாத்தான் அதிகாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். அப்பந்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், உடனடியாக வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியும், தேவனிடத்தில் மனம் திரும்ப முடியும், இம்மீடியட்டாக அந்த இருளிலிருந்து நம்ம நீங்கி வெளிச்சத்துக்கு வர முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த இருளின் சுபாவம் நமக்குள்ளே வந்து விடுகிறது. இப்போ ஒரு 2 பேருக்கு மத்தியில் ஒரு சின்ன வழக்கு உண்டாகுதுன்னு வைங்க. வேலைக்கு போகிற இடத்துல ஒருத்தர் ஒரு காரியத்தை சொன்னார், அது இன்னொருத்தருக்கு மனசுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்திடுச்சு. இப்போ கஷ்டப்பட்டவர் என்ன செய்யலாம், சரி ஏதோ பேசிட்டான், இட்ஸ் ஓகே, ஆண்டவருக்குள்ளே நான் அவனை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாருன்னா இப்போ அவருக்குள்ளே அந்த இருள் வர முடியாது. இப்போ அவர் யோசிக்கிறாருன்னு வைங்க, என்னுடைய நிலைமை என்ன, நான் என்னுடைய பொசிஷன் என்ன, என்னைய போய் இவன் எப்படி பேசலாம், என்னுடைய அதிகாரத்துக்கு இவன்லாம் ஒரு சாதாரணம், இவன் எப்படி பேசலாம், அல்லது இவனுக்கு நான் எவ்வளவோ செஞ்சுருக்கேன், இவன் எப்படி எனக்கு இப்படி பேசலாம், இப்படியே ஏதாவது ஒரு பேட்டர்னில் வந்து நம்ம நியாயப்படுத்தி என்னை அந்த மற்றவர்கள் செய்த ஒரு காரியத்தை நம்ம மிகைப்படுத்துகிற பொழுதெல்லாம் என்ன ஆகி விடுகிறது, இந்த இருள் நமக்குள்ள கிரியை செய்ய தொடங்கி விடுகிறது. அதுதான் இந்த இடத்துல அவர் முக்கியமாக சொல்கிறாரு, அந்த இருள் உங்களுடைய கண்ணை குருடாக்கிறாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா அந்த மாதிரி நம்ம பகைக்க தொடங்கி விட்டாலே என்ன ஆகி விடுகிறது, தேவனுடைய கட்டளைகளை நம்ம மீறுவதனால சாத்தானுக்கு அதிகாரம் உண்டாகும் பொழுது அவன் என்ன செய்து விடுகிறான், நம்முடைய ப்ரேயர் லைஃப்பை தடுத்துடுறான். உண்மையான விசுவாசத்தை நம்ம நீங்களாகி போய் விடுகிறோம். அதுக்கு பிறகு நமக்கு மேலே அவன் நோய்கள், பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வரக்கூடிய காரியம் வந்து விடுகிறது. அதனால தான் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுக்கு வந்து கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்களுக்கு டீமன்ஸ் பொசஷன் வர முடியாது, சாத்தான் வந்து அவங்கள ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஒரு தவறான ஒரு போதனையை நம்பிட்டுருக்கிறாங்க. ஆனால் என்ன உண்மை, நம்ம விசுவாசிகளை ஆன பிறகும் மனப்பூர்வமாக பாவம் செய்ய முடியும். எப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான், இருளில் நம்ம நடந்தோம்னு சொன்னால் பாவம் செய்கிறோம். அது பகைக்கிறக்கூடிய ஒரு காரியம், மற்றவர்களை பகைத்தல் என்கிற ஒரு காரியம். அப்படி செஞ்ச அடுத்த நிமிஷமே சாத்தான் உள்ளார வந்துடுவான். ஏன்னா அவனுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் எப்படி பார்க்குறான், சாத்தானுக்கு யார் கண்களில் என்னெல்லாம் தெரியுதுன்னா, யார் வெளிச்சத்தில் இருக்கிறான், யார் வெளிச்சத்தில் நடக்கிறாங்கிறது சாத்தானுக்கு தெரியுது. யார் இருளில் நடக்கிறாங்க, யார் இருளை விரும்புகிறாங்கங்கிறதும் அவன் கண்ணுக்கு நல்லா தெரியுது. அப்போ இருளை விரும்புகிறவங்களுக்குள்ள அவன் பெர்மிஷன் வாங்கி உள்ளார வந்துடுறான் அவங்க பாடியில். அதுக்கு பிறகு அவன் கொண்டு வர்ற ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் நோய்கள், பிரச்சனைகள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் வர தொடங்கி விடும். அதனால தான் யோவான் அங்கே நமக்கு எச்சரிப்பு கொடுக்குறாரு, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருங்க, வெளிச்சத்தில் நடங்க, அப்போ அவனால் உங்களை எதுவும் செய்ய முடியாது. அடுத்தது, பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறபடியினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன்.
வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் வேத வசனம் உங்களை நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூராதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அடுத்தது, முதல்ல பகைமை உணர்ச்சியை வைத்து இருள் எப்படி உள்ள வருதுங்கிறது சொன்னார். அடுத்தது இன்னும் ஒரு டீப்பான ஒரு காரியத்தை சொல்கிறார். அது என்ன? 3 தரப்பினராக பிரிக்கிறார் விசுவாசிகளை. முதல்ல குழந்தை விசுவாசி, ஒரு சிறிய குழந்தை போல இருக்கக்கூடியவங்க. அடுத்து வாலிபர்கள். அடுத்து பிதாக்கள், மெச்சூர்டு பிலீவர்ஸ். இந்த 3 பேருக்கும் அவர் திரும்ப திரும்ப சொல்கிற ஆலோசனை இதுதான். அது என்ன? நீங்கள் வேத வசனத்தை அறிந்தவர்களாக அதில் நிலைத்திருக்கிறவர்களாக இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா தான் நீங்கள் பிதாவை அறிந்து கொள்ளுவீங்க. அவருடைய அன்பு உங்களிடத்தில் நிலைத்திருக்கும். அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? பிசாசை ஜெயித்தவர்களாக இருக்கிறீங்க. பொல்லாங்கனை நீங்கள் ஜெயிப்பீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அவனை ஜெயிக்க முடியாது என்று சொல்கிறார். ஏன்னா தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நம்மளால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவே முடியாது. சும்மா நம்ம வார்த்தையில் நான் பிசாசை மிதிக்கிறேன் உதைக்கிறேன்னு பேசி பிரயோஜனம் இல்லை. வேத வசனத்துக்கு நடுங்கிறவளாக இருந்தால் பிசாசு நமக்கு நடுங்கியே ஆக வேண்டும். ஏன்னா கர்த்தருடைய வசனம் அப்படிப்பட்டது. புடமிடப்பட்ட பொன்னை போல இருக்குது. இந்த வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுகிற பொழுது அவனுக்கு எந்த காரியம் இருக்குது? ஆண்டவர் சொன்னார், இதோ பிசாசனம் வர்றான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார். காரணம் என்ன? அவனால் எதை வைத்து நம்மை குற்றப்படுத்தவும் முடியாது. நம்ம இடத்துல லீகாலிட்டியை பெறுவதற்கு அவனுக்கு வழி இல்லாமல் போய்விடுகிறது. அதனால தான் சொல்கிறாரு, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூராதிருங்கள். உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏன்னா அடிப்படையே என்ன? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அன்பு கூர்ந்தாதான் அந்த அன்பின் நிமித்தம் கட்டளைகளை கை கொள்ள முடியும்னு முன்பே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அதை சொன்னார், நீங்கள் என்னிடத்துல அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இப்போது அன்பு கூர்ந்தால் மட்டும்தான் கற்பனைகளை கை கொள்ள முடியும் என்பது வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குது. ஏன்னா பயந்து கட்டளைகளை கை கொள்கிற ஒருத்தன் இறுதி வரைக்கும் அந்த பயத்தில் இருக்க முடியாது. என்ன ஆகிவிடுகிறது? தெரிஞ்சு தானே பிரச்சனை வரும். தெரியாமல் நான் தப்பு பண்ணுறேன். இப்போ பயத்தினால செய்யக்கூடியவன் தெரியாமல் நான் தப்பு பண்ணுறேன்னு சொல்லுவதற்கு அவன் அங்கே போய்விடுகிறான். ஆனால் தேவனிடத்தில் மெய்யாகவே அன்பு கூறுவளாக இருந்தால் நம்ம எல்லா நேரத்திலையும் அவருடைய கற்பனைகளுக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படிவோம். மனப்பூர்வமான கீழ்ப்படிதல் அன்பின் நிமித்தம் மாத்திரமே வருகிறது. அந்த அன்பு நம்ம இயேசப்பா கிட்ட நமக்கு இருக்கும்போது நம்மளால் என்ன செய்ய முடியாது? உலகத்தை அன்பு கூற முடியாது. ஏன்னா உலகத்தை அன்பு கூர்ந்த உடனேயே இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டான ஒரு தன்மை நமக்கு வந்து விடுகிறது. ஏன்னா இயேசுவை அன்பு கூறுகிற ஒருத்தர் அவர் என்ன செய்கிறாரு? அவர் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பதுனாலே அவரால் நேச்சுரலாக உலகத்தை அன்பு கூற முடியாது. ஏன்னா உலகத்தின் அன்புங்கிறது என்ன? அதை பார்ப்போம் இப்போது. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்திலிருந்து உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்போது இச்சை என்கிற ஒன்றை தேவன் உண்டாக்கவில்லை. அதில் தோட்டத்தில் ஏவாள் இருந்தப்போ அவள் தேவன் புசிக்கக்கூடாது என்று சொன்ன கனியின் மீது அவளுக்கு வந்தது இல்லையா? அதுதான் அந்த இச்சை. அது உலகத்திலிருந்து உண்டாச்சு, அது தேவனிடத்திலிருந்து வந்ததில்லை. அந்த இச்சையில் 3 வகை இருக்குது. ஒன்று கண்களிலிருந்து வரக்கூடிய அந்த இச்சை, 2வது மாம்சத்திலிருந்து உண்டாகக்கூடிய ஒரு இச்சை, அப்புறம் பெருமை என்கிற 3 காரியங்கள். இவைகள் தேவனுக்குரியவைகள் கிடையாது, இது உலகத்துக்குரியவைகள். அப்போ உலகத்தை நம்ம நேசிக்கிறவர்களாக இருந்தோம்னா இந்த இச்சை நம்மிடத்தில் கிரியை செய்யும், இது நம்மை விழ வைத்து விடும். இப்போ பாருங்கள், மாம்சத்தில் நம்ம பூமியில் இருக்கிறோம், ஆனால் நம்ம இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ஆவி தேவனுடையதாக இருக்குது. ஆகையினால
நம்ம இருதயத்தில் முழுமையாக, அதான் ஆண்டவர் சொன்னார், முழு இருதயத்தோடு, முழு மனத்தோடு, முழு ஆத்மாவோடும் நீ தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. ஸோ வித் ஆல் மை பீயிங் வென் ஐ லவ் மை லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், அப்பந்தான் இந்த இச்சையிலிருந்து என்னை நான் காத்துக்கொள்ள முடியும். ஏன்னா த என்விரான்மெண்ட், நான் வாழக்கூடிய அட்மாஸ்பியர் கண்டினியூவலி இட் இஸ் புட்டிங் மீ ஆன் ப்ரெஷர். காரணம் என்ன? இப்போ என்னுடைய கண்கள்னால் நான் பார்க்குறேன், இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை பார்க்குறேன். அருமையான, அழகான, ரொம்பவும் நான் விரும்பத்தடத்தக்க, இச்சிக்கப்படத்தக்க அநேக விஷயங்கள் இருக்குது. தீஸ் திங்ஸ் ஆர் புட்டிங் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இன் மை பாடி. இப்போது அதுக்கு நான் இடம் கொடுக்காமல் இருக்கணும்னா உள்ளே இருக்கிற தேவ அன்பு என்னை வழிநடத்தினால் மாத்திரமே முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் கண்களினால் இச்சித்த ஒரு காரியத்தை, உலக செல்வம், உலகத்தின் ஆடம்பரங்கள், உலகத்தின் இச்சைகள், இவைகளுக்கு நான் என்னை திறந்து கொடுக்கிற பொழுது என்ன ஆகிவிடுகிறது? பிதாவின் அன்பை நான் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவேன். அதனால் இதிலிருந்து நீங்கள் காத்துக்கொள்ளுங்கிறாரு. அடுத்தது மாம்சத்தின் இச்சை, செக்ஷுவல் தாட்ஸ், செக்ஷுவல் இம்மாரலிட்டிஸ், இந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்கள். அது மட்டும் இல்லை, குளுட்டானி என்று சொல்கிறாங்க, இந்த பெருந்தீனி செய்யக்கூடிய காரியம், என்ன நிச்சய கார்னாலிட்டி என்று சொல்லக்கூடியதான். இது எல்லாமே நம்மை கரைப்படுத்தி விடும். இன்னொன்று என்ன? ஜீவனத்தின் பெருமை. இந்த பெருமை என்பது என்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸை குறித்து, நான் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கிறேன், நான் எவ்வளோ பெரிய இதாக இருக்கிறேன்னு சொல்லி நம்மை சார்ந்து கொள்வது, அல்லது ஓவர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஏன்னா நான் செய்யக்கூடிய எல்லாமே என்னுடைய பராக்கிரமத்தினால, என்னுடைய அறிவுனால் வந்தது, நான் மற்றவங்களோட ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த பெருமை. நம்ம என்ன செய்தாலும் கிறிஸ்துவுடையவர்கள் என்பதை அறிந்து இந்த வெற்றி இயேசுவினால் வந்தது. இது என்னுடைய தனிப்பட்ட வெற்றி கிடையாது. நான் இதை சரியாக செய்கிறேன்னு மற்றவங்க பாராட்டுறாங்களா? அந்த பாராட்டுக்கு உரியவர் இயேசு தான். ஏன்னா எனக்குள்ளே இருந்து அவர் தான் செய்தார் அப்படிங்கிற எண்ணத்தினால நம்ம அதை மேற்கொள்ளுகிறோம். ஸோ இந்த 3 காரியங்களை இங்கே சொல்லிட்டு சொல்கிறாரு, உலகம் அது நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி எவன் செய்கிறானோ அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த வசனங்களை நம்ம நினைவில் வைப்போம், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நமக்குள்ள இந்த இச்சைகள் இருக்கக்கூடாது. நம்ம ஆவியிலே தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அதற்கு அவரிடத்தில் மெய்யாகவே நான் அன்பு கூற வேண்டும். அவருடைய வசனங்களுக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அந்த வசனங்களை நான் நாள்தோறும் வாசித்து தியானித்து எனக்கு நானே நினைப்பூட்டி நான் கிறிஸ்துவுக்குள் நடக்கிறேன் என்பதை நான் நிச்சயித்து கொள்ள வேண்டும் என்பதுதான். ஆமென்.